நான் உங்கள் ஹர்ஷா. இன்றைக்கி உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ண வந்திருக்கேன். வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கண்டினியூஸாக டெய்லியும் 9 o'clock வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். 1 or 2 வீடியோஸ் வேறு டைமிங்கில் வந்திருக்கலாம், அது சில கான்சிக்வன்சஸ்னால. அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்காக. ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, நிறையா டிபார்ட்மெண்ட்டில் இப்போ எக்ஸாம்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக நம்ம படிச்சுட்ருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நமக்கு நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் இருக்கணும். அது எந்த மாதிரியான பிளாட்ஃபார்மாக இருக்கணும்னா, நம்மளோட கோல் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது அந்த மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் தான் எண்டிங் கரெக்டாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு என்ன பண்ணணும், அடுத்து என்ன, எப்படி இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த சேனல் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்ட்டான ரோல் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை கரெக்டான பாதையில் வழிநடத்தணும். என்ன படிக்கணும், என்ன தேவை, என்ன படித்தா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், என்ன படித்தா ஈஸியாக வேலைக்கு போக முடியும், என்ன படித்தா சிலபஸ் கம்ப்ளீட் ஆகும், இதெல்லாம் தான் நம்ம வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு தேவை, நம்ம கொடுக்கறது கரெக்டாக இருக்கா, இல்லை இது நிறையா இருக்க மாதிரி இருக்கா, ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா வீடியோவுமே கேட்டுட்ருக்கோம், இதுக்கு தனியாக ஒரு வீடியோவான்னு கேட்டால் எனக்கும் ஒரு சின்ன பிரேக் தேவைப்பட்டது. இன்னும் கொஞ்சம் நம்ம வீடியோஸை அனலைஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் உங்ககிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் அதிகம் வரதில்லை. அண்ட் வீடியோ உள்ளே வந்த உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறீங்க. அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒரு 1 minute கிட்ட காட்டுது, அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனா சம்திங் ஏதோ இருக்குது, எரர் இருக்குது அப்படிங்கிறனால தான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க. வாய்ஸ் பிடிக்கலையா, கண்டென்ட் பிடிக்கலையா, டெலிவர் பண்ணது பிடிக்கலையா, இல்லை குவாலிட்டி நல்லா இல்லையா, வாட் எவர் த டவுட்ஸ், எதுக்கு நீங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுதான் முக்கியமாக நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கண்டென்ட் கொடுக்குறதே உங்களுக்கு நீங்கள் படிக்கணும், ஈஸியாக ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ வெறுமனே உள்ளே வரோம், ஒரு 1 நிமிஷம் பார்க்குறோம், 1.5 நிமிஷம் பார்க்குறோம், வெளியே போயிடும் அப்படின்னா சம்திங் அங்கே ஏதோ ராங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் நம்ம வீடியோஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக நிறையா சோர்ஸஸை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். இப்படி சிம்பிளாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு மெட்டீரியலை மட்டும் பார்த்துட்டு ஓகே இதை கொடுக்கலாம், இதை வச்சு மட்டும் கண்டென்ட் போடலாம், இதை பார்த்து பணம் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. நான் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக இருக்கேன். இதில் எல்லா விதமான ஸ்ட்ரகிள்ஸும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே தெரியாமல் என்ன படிக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் நிறையா வீடியோஸ் தேடி நிறையா பேரை மீட் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்டே 6-7 மாதம் என் லைஃப்பில் நான் தொலைச்சிருக்கேன். அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்ட்ரெயிட்டாக இதுதான் படிக்கணும் அப்படிங்கிறத உங்களை கைட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல். என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை ரெக்டிஃபை பண்ண போகிறோம். அதை புரிஞ்சுக்காமல் வெறுமனே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமே, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடாதே அப்படின்னு நம்ம பண்ணுற ஒரு இனிஷியேட்டிவை நீங்கள் பெருசாக கேர் பண்ணாத மாதிரி எங்கள் டீமுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன எரர் அப்படிங்கிறத சொன்னால் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அண்ட் இன்னும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும், அதை எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும், கண்டென்ட் வைஸ் போகலாமா, இல்லை கொஷின் வைஸ் போகலாமா, சிலபஸ் வைஸில் புக் வைஸ் கொடுத்தா நல்லா இருக்குமா, இல்லை புக் வைஸ் வேண்டாம் நீங்கள் அவுட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணி கொடுங்க, நாங்கள் புக் வைஸில் நிறையா வீடியோஸ் இருக்குது, புதுசாக இன்னோவேட்டிவாக ரெஃபரன்ஸ்லேருந்து போங்க. இந்த மாதிரி எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே கமெண்ட்டில் ஃப்ரீயாக கேளுங்க, யோசிக்காதீங்க. கேட்டால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, ஃப்ரீ யூடியூப் தானே இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. நமக்கு ஒரு லைஃப்பில் ஒரு 6 மாதம் 7 மாதங்கிறது ரொம்ப நிறையா நாள். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்து லூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதை நம்ம பண்ணவே கூடாது. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே ஃபிகர் அவுட் பண்ணிடணும், இந்த ஃபீல்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, டிஎன்பிஎஸ்சியா, டிஎன்யூஎஸ்ஆர்பியா, எஸ்ஐ போகலாமா, இல்லை வேறு என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். உண்மையாகவே 1 or 2 வீக்ஸில் கண்டுபிடிச்சி நமக்கான பிளாட்ஃபார்ம் இதுதான், நம்ம ஜேர்னி இதெல்லாம் இருக்க போகிற அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா நிஜமாக சொல்கிறேன் 1 yearல கிராக் பண்ணிடலாம். அது யூபிஎஸ்சியாக இருந்தாலுமே 1 yearல கிராக் பண்ண முடியும். ஆனால் பாதை சரியாக எல்லாரும் படிக்கிறாங்க, ஸோ நானும் படிக்கிறேன் அப்படின்னு படித்தா 5 வருஷம் ஆனாலுமே நம்மளால் கிளியர் பண்ணவே முடியாது. கரெக்டாக படிக்கணும், கரெக்டாக படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுடைய கமெண்ட் தான் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. அண்ட் நாங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கு ரிவீல் பண்ண போகுது. ஸோ கண்டென்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்பீடு,
என்னோட வாய்ஸ் ஓவர் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் மேம் இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இந்த பிளேஸில் நீங்கள் இதை மாற்றிக்கோங்க இது கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்குது ரிப்பீட் பண்ணுறது வேண்டாம் இல்லை ரிப்பீட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது இந்த மாதிரி நல்லா இருக்குது நல்லா இல்லை இது ரெண்டையுமே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரெண்டையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கோங்க அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி நினச்சிக்கோங்க ஃப்ரெண்டு மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அது தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ வாட் எவர் த queries யூ கேன் ஆஸ்க் மீ ஐ எம் தேர் ஃபார் யூ அண்ட் நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிஎஸ்சில் நீங்கள் ஃபுல் மார்க் 75 கொஷின்ஸ் ஜிஎஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 60+ கொஷின்ஸ் தாராளமாக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க ஸ்கோர் பண்ணலாம் ஏன்னா கண்டென்ட்டை வந்து தேடி தேடி எடுத்து வந்து கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ அண்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்